குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைய வாய்ப்பில்லை. வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் பேட்டி. குமரி வள்ளுவர் சிலையின் வெள்ளி விழா டிசம்பர் 31, ஜனவரி 1 நடைபெறும் என முதல்வர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்காக அக்கறை நாடகம் நடத்துகிறார் இபிஎஸ். அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிக்கை. தமிழக பல்கலைக்கழக பாடங்களில் திராவிட வரலாறுதான் உள்ளது. ஆளுநர் RN ரவி பேச்சு. சென்னையில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்து வருகிறோம். அமைச்சர் உதயநிதி பேட்டி. தமிழக வெற்றிக் கழகம் என்று ஏன் பெயர் வைக்கிறீர்கள்? அகில உலக வெற்றிக் கழகம் என்று பெயர் வைக்க வேண்டியதுதானே என சீமான் கேள்வி. ஆசிரியர்கள் நியமனத்தின் போது அவர்களின் குற்றப் பின்னணியை ஏன் விசாரிக்கக்கூடாது? தமிழக அரசு முடிவெடுக்க சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். அந்த புறத்திற்காக வந்தவர்கள் என எப்படி கூறலாம்? நடிகை கஸ்தூரிக்கு நீதிபதி எழுப்பிய சரமாரி கேள்வி. 2026 அனைவரும் உதிரியாக இருந்தால் உதயசூரியனுக்கு வாய்ப்பு வந்துவிடும். தமிழிசை பேச்சு. தமிழக மீனவர்கள் 11 பேருக்கு 2 ஆண்டுகள் சிறை. இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. ஆதிவாசிகள் முன்னேற காங்கிரஸ் ஒருபோதும் அனுமதிக்கவில்லை. பிரதமர் மோடி தாக்கு. சீனாவில் அதிவேகமாக வந்த கார் மோதியதில் 35 பேர் உயிரிழப்பு, 43 பேர் படுகாயம். லெபனான் தலைநகர் மீது இஸ்ரேல் தாக்குதல். ஹிஸ்புல்லா கட்டடங்களை குறிவைத்து தாக்கியதில் இதுவரை 14 பேர் உயிரிழப்பு. சிக்கிமில் லேசான நிலநடுக்கம் ரெக்டர் அளவில் 3.5 பதிவு. சென்னையில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.